பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யாத்திராம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15. யாத்திராகம் 16:15. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றார். முதல் முறை ஆண்டவருடைய அப்பமாகிய மன்னாவை பார்க்கும் பொழுது, வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாவை பார்க்கும் பொழுது இது என்ன அப்படின்னு கேட்டு ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா அந்த 40 வருஷம் புசிக்க ஆரம்பித்த பிற்பாடு இந்த அற்பமான உணவு எதற்கு என்று அற்பமா பார்த்தாங்க. நீங்க ஆச்சரியமா பார்க்கறத பின்னால ஏன் அற்பமா பாக்குறீங்க? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க. ஆனா ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தில் வளரும் பொழுது நீங்கள் அதை அற்பமா எண்ணுகிறீர்கள். ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவார். 40 வருஷம் தேனிட்ட பணியாரத்துக்கு சுவையுள்ள ஆகாரத்தை கொடுத்தாரே, அது இடித்தாவது, மாவில அரைத்தாவது, எந்திரத்தில் அரைத்தாவது, நீ எப்படினாலும் புசிக்கலாம். ஒவ்வொன்றுல ஒரு டேஸ்ட், ஒவ்வொரு விதத்துல ஒரு டேஸ்ட். அது கர்த்தர் வானத்திலிருந்து கொடுக்குற மன்னா, பூமியிலேருந்து வரல, வானத்திலிருந்து வருது, சிங்காசனத்திலிருந்து வருது. அதை நம்ம அற்பமா எண்ணலாமா? இன்னைக்கு வானத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை அற்பமா எண்ணாதீங்க. ஆரம்பத்தில் ஆச்சரியமா பாக்குறீங்க, பின்னால் அற்பமா எண்றீங்க. வேலையா இருக்கட்டும், சம்பளமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், எல்லாமே இங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒன்னொன்னு நமக்கு ப்ரீஷியஸா கொடுத்துருக்கிறாருங்க. எத்தையுமே அற்பமா எண்ணக்கூடாது. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும். ஆரம்பத்துல கணவன் மனைவியை பார்க்கறது, மனைவி கணவனை பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாய் பாக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இது அற்பமா எண்ணுறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார். எதையும் அற்பமா எண்ணாதீங்க பிள்ளைகளே. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை துச்சமா எண்ணிடாதீங்க பிள்ளைகளே. தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். இதை கடைசி வரைக்கும் தேவன் காத்துக்கொள்ள, அதில் வளர, தேவன் பலப்பட, அவரோட சித்தத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராங்க. சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. இன்றைக்கு பிறந்தநாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். திருமண நாள், பிறந்த நாள் காண்கிறவர்களுக்கு பரலோகம் கொடுக்கிற பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் முடியறதுக்குள்ள எந்த ஒரு காரியத்தையும் அழப்போ இது என்ன அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு வாகனமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், வீட்டுல பாக்குறீங்க அத்தனை பேர் அப்படியே சுத்தி பாருங்களேன், எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.